சரவணபவ. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆர்த்தி சொர்ணலட்சுமி பேசுகிறேன். இந்த பதிவு மார்ச் மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம். வளராக திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களையும் என் அன்னை வாராயின் தாழ் பணிந்தும் என் குருநாதரை வணங்கியும் 12 ராசிக்கும் இந்த மார்ச் மாதம் கோள்களின் கோச்சார நகர்வால் நடைபெறவிருக்கும் பலன்களை துல்லியமான பதிவுகளாக 12 பதிவுகளாக காணவிருக்கிறோம். இந்த மாதம் பார்த்திங்கன்னா கோள்களின் கோச்சார நிலையை, ஏன்னா நம்மளுக்கு மார்ச் மாதம் என்பதனால சூரியன் 2 ராசிகளை பயணிப்பார். அதே போல் புதனும் 2 ராசிகளை பயணிக்கிறார். சுக்கிரனும் நமக்கு செவ்வாயும் இடம் பெயர்கிறார்கள். சந்திரன் இந்த மாதம் துலாமில் உதயமாகிறார். மேஷத்தில் குரு பகவான், கன்னியில் கேது பகவான், மகரத்தில் செவ்வாய் சுக்கிரன் இணைவு, கும்பத்தில் சூரியன் புதன் சனி, மீனத்தில் ராகு பகவான். இந்த மாதம் நமக்கு புதன் பகவான் மாத ஆரம்பத்தில் 7ஆம் தேதி கும்பத்திலிருந்து மீனத்திற்கும், அவரை 26ஆம் தேதி மீனத்திலிருந்து மேஷத்திற்கும் பயிற்சி ஆகிறார். சுக்கிர பகவான் இந்த மாதம் 7ஆம் தேதி மகரத்திலிருந்து கும்பத்திற்கும், செவ்வாய் பகவான் இந்த மாதம் 15ஆம் தேதி மகரத்திலிருந்து கும்பத்திற்கும் பயிற்சி ஆகிறாங்க. சூரியன் இந்த மாதம் 16ஆம் தேதி அவர் மீனத்திற்கு பயிற்சி ஆகிறார். இந்த கோள்களின் கோச்சார நகர்வால் 12 ராசிகளும் சந்திக்கக்கூடிய சிறப்பான பலன்களையும் சாதகமற்ற சூழலையும் தெளிவாக அறியலாம். அது மட்டும் இல்லை, இந்த காலகட்டம் கால சக்கரத்தின் லாபஸ்தானத்தில் ஒரு 5 கிரக கூட்டணி இருக்கும். இந்த 5 கிரக கூட்டணியால் 12 ராசிகளுக்கும் எந்தெந்த ராசிகளுக்கு அது பாசிட்டிவாக செயல்பட போகுது, எந்தெந்த ராசிகள் கொஞ்சம் அதிகவனத்துடன் விழிப்புணர்வுடன் இருக்கணும் என்பதெல்லாம் இந்த பதிவுகளில் தெளிவாக கூறப்பட்டிருக்கு. அன்பர்கள் பதிவினை முழுமையாக கேட்பதுடன் இதில் சொல்லி இருக்கின்ற இறை வழிபாடுகளையும் சாத்வீக பரிகாரங்களையும் பின்பற்றி உங்கள் வாழ்நாளில் நல்ல ஒரு திறம்பட ஒரு வியூகம் அமைத்து எப்போவுமே ஒரு சூழ்நிலை சிறப்பாக இருந்தாலும் சாதகம் இல்லாமல் இருந்தாலும் திறம்பட கடந்து வந்துட இந்த பதிவுகள் மூலம் நீங்கள் ஒரு வியூகத்தை அமைத்து சிறப்பாக செயல்படலாம். கன்னி ராசி கன்னி லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த மார்ச் மாதம் எப்படி கடந்து வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது, கன்னி அதிகவனம் அப்படின்னு சொல்லியாச்சு. அம்மா இந்த வார்த்தையை தான் நாங்கள் நிறைய தடவை கேட்டிருக்கோம் அப்படின்றவங்களுக்குலாம் கவலை கிடையாது. இனி வரும் காலகட்டங்கள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான காலகட்டங்கள். இந்த மாதம் கொஞ்சம் விழிப்புணர்வாக அதிகவனமாக கடந்து வந்துருங்க. பொருளாதார வருவாய் சிறப்பாக இருக்கும். தொழில் தான் நமக்கு ஃபஸ்ட்டு முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஜீவனம் தான் ஒருத்தருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் 1-10க்குரியவரே உங்களுடைய ராசி லக்னாதிபதி தான். அவர் என்ன பண்ணுவார், ஒரு வாரத்திலேயே போய் நீச நிலையை அடைந்தாலும் கூட உங்கள் ராசியை பார்த்து வலுப்படுத்துகிறார். அப்போ கெரியரில் ஒரு மாற்றம் பண்ணணும், இல்லை வெளிநாட்டு வேலைக்கு தான் நான் போகணுன்றவங்களுக்குலாம் ரொம்ப அருமையான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போகிறது, இல்லை பக்கத்து ஊருக்கு, இல்லை கடல் கடந்து போவதற்கெல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப அருமை. முதலீடுக்கு மட்டும் கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள். அந்த ஒரு தொழிலை ஒரு முதலீடு போடணும், ஒரு விஸ்தாரப்படுத்தணும் அப்படின்றவங்களாம் கொஞ்சம் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். அறிவு சார்ந்த தொழிலில் இப்போ நீங்கள் உங்களுடைய அறிவை யூஸ் பண்ணி செய்யக்கூடிய தொழில்கள்லாம், இல்லை ஒரு கமிஷன் பேஸில் செய்யக்கூடிய தொழில்கள்லாம் இப்போ ரொம்ப அருமையாகவே இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்கள்லாம் ரொம்ப நல்லாவே உங்களுக்கு பெனிஃபிட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆரம்பத்தில் உங்களுடைய 2-9 5ஆம் இடத்துல இருப்பார். மணி ஃப்ளோ நல்லா இருக்கும். உங்களுடைய தேவைகளை உங்களுடைய செலவுகளை திட்டமிட்டு செய்யும்பொழுது உங்களுக்கு ஒரு 2 ரூபா மிச்சம் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். கடன் வாங்கிறது, அதே போல் ஜாமீன் கையெழுத்து, குடும்ப உறவுகளே ஒரு குடுக்கல் வாங்கல், இதெல்லாம் அதிகவனம் தேவை அப்படின்னு சொல்லியாச்சு. புதுசாக ஒரு தொழிலை நம்ம ட்ரை பண்ணுறோம், நமக்கு அறியாத தெரியாத தொழில்கள், அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துடணும். தொழிலில் ஒரு கண்டிப்பான ஒரு மாற்றம் உண்டு அப்படின்னு சொல்லியாச்சு. அதை நீங்கள் ஒரு பிரான்ச்சு மாற்றுறதோ, இல்லை வெளியூர் மாற்றுறதோ, இந்த மாற்றங்களுக்காக நீங்கள் தாராளமாக முயற்சி பண்ணுங்கள். ஒரு ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிடைக்குமா அப்படின்லாம் எதிர்பார்க்க முடியாது. உழைப்பு இந்த காலகட்டம் அதிகமாக தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லியாச்சு. உங்கள் பேச்சை யாரும் கேட்கல, நான் சொன்னால் அது ஒரு பெரிய இதுவாகவே எடுத்துக்கலாம் அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டம் சொல்லுப்பா உங்கள் கருத்தையும் கேட்கலாம் அப்படின்னு கேட்கக்கூடிய காலங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பங்களை சுப நிகழ்வு, சுப பேச்சுவார்த்தைகள், அதற்கான ஒரு விரயங்கள், குடும்ப நபர்களின் தேவைகளை பார்த்து பூர்த்தி செய்வது. இது வரைக்கும் உடல் நலனில் ஒரு சிலருக்கு ஒரு சில குறைபாடுகள் ஏற்பட்டிருந்ததுனாலும் அதற்கான ஒரு மருத்துவத்தின் மூலம் ஒரு தீர்வு கிடைக்கிறது இந்த காலகட்டம் இருக்கும். அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா 6ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் சனிலாம் வந்துடுவாங்க. ஒரு உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய், இல்லை நரம்பு சம்பந்தப்பட்ட நோய், இல்லை ஒரு தோல் சம்பந்தப்பட்ட நோயை ஒரு சிலருக்குலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த வம்சாவளி வரக்கூடிய
ஒரு சில நோய்கள்லாம் ஒரு சிலருக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளணும். அதுபோல் அஜீரண கோளாறு, அதே போல் ஒரு சிலருக்குலாம் அந்த ஸ்பைனல் கார்டு வலி, பேக் பெயின் கண்டிப்பாக அந்த வண்டி ஓட்டுறவங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதேமாதிரி கார் பயணங்கள்லேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இரவு நேர பயணங்களை தவிர்த்து கொள்ளணும். அத்தியாவசியம் இந்த சீட் பெல்ட் இல்லாமல் போகக்கூடாது. அதேமாதிரி ஹெல்மெட் இல்லாமல் இந்த காலகட்டம் போகக்கூடாது. அதுலேயும் கொஞ்சம் கவனமாகணும். அதேபோல் லிஃப்ட்டு, இந்த எஸ்கலேட்டர்லாம் கொஞ்சம் கவனம் தேவைன்னு சொல்லியாச்சு. ஒரு சிலர்லாம் வந்து இந்த ஃபுட்டுலாம் எனக்கு வந்து ஜீரணமாகலாம் செய்யலை, அந்த வயதில் மூத்தவங்களாம் நேரத்துக்கு டைமுக்கு சாப்பிட்டு அந்த கண்ட்ரோலாக எடுத்துகிட்டு வந்துடணும் அப்படின்னு வந்து சொல்லலாம். மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் படிப்பில் வந்து இன்னும் எஃபர்ட் போட்டு உங்களுடைய அறிவுத்திறமையை வளர்த்து கொள்ளுங்க. புதன் நீசமான கூட சூரியன் வந்து சேர்ந்துருவார். இன்னும் டீப்பாக படித்து இன்னும் அதை வந்து ஒரு ஆழமாக நம்ம படித்து அறிந்து கொள்ளும்பொழுது அது மறக்காது. அதனால் இந்த காலகட்டம் வெளிநாட்டு கல்வி, அதற்கான ஒரு லோன், இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமோ இல்லை அரசுத்துறை எக்ஸாம்னா உங்களோட உழைப்பு இங்கே கூடுதலாக தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லியாச்சு. பெண்களுக்கு இந்த காலகட்டம் வந்து மாற்றங்களை எதிர்பார்த்து காத்திருங்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. நினைச்சது ஒன்று நடந்தது ஒன்று அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதனால் எது நடந்தாலும் நம்ம நல்லதுக்கு என்ற எண்ணத்தை எடுத்துகிட்டு வந்துடுங்க. எதை நினைத்தும் நீங்கள் குழம்பக்கூடாது. ஒரு பயம், ஒரு படபடப்பு, ஒரு சிடுசிடுப்பு இதெல்லாமே இருந்துமே. ஏன்னா லக்னாதிபதியுடன் ராகு இருந்தாலே அந்த இடத்துல ஒரு பிரச்சனை, நம்ம எதிர்பார்த்தது அங்கே ஒரு ஏமாற்றத்தை தரக்கூடியது அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. ஒரு தந்தை வழி உறவுகள்லையோ இல்லை நம்ம நண்பர்கள் மூலியமோ இல்லை வெளியில் சம்பந்தம் இல்லாத ஒரு அந்நிய மொழி பேசுபவராலேயோ ஒரு ஏமாற்றம் நிச்சயம் உண்டு அப்படின்னு சொல்லியாச்சு. அதனால் எதிர்பார்ப்பு வைக்காதீங்க. எல்லோரிடமும் மூன்றாவது நபரிடம் நம்ம கொஞ்சம் உஷாராகவே இருக்கணும். யாருடைய குடும்பத்திலையும் போய் நம்ம பஞ்சாயம் பண்ணக்கூடாது. மற்றவங்க குடும்பத்தில் இருக்கவங்கள நம்ம குடும்பத்தில் வந்து பஞ்சாயம் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. அதனால் இந்த காலகட்டம் வந்து அனைவரிடமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. சகோதர சகோதரிகள் உறவுகளாகட்டும் மாத பிற்பகுதியில் அதை விட்டு கொடுத்து சென்றுடணும். இந்த காலகட்டம் ஒரு தந்தை வழி உறவுகளுடன் ஒரு நம்ம பேசுகிறோம், இப்போ ஒரு பங்காளி பிரச்சனை, ஒரு சொத்து பிரச்சனை, இதெல்லாம் வந்து இப்போ கேட்கலாம் அப்படின்றதெல்லாம் இந்த காலகட்டம் வைத்து கொள்ளக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. சமாளிக்கக்கூடிய ஆற்றலை வந்து 6 இருக்கக்கூடிய சனி கொடுத்தாலுமே நம்ம வந்து இப்போ கவனமாக கலந்து வந்துடணும். இப்போ ஒரு தந்தையின் உடல்நிலையும் சரி, இப்போ ஒரு உச்சிதமான காலம் கிடையாது. இப்போ எல்லாத்தையும் பேசி முடிவு பண்ணலான்றதுக்கு இது சிறப்பான காலகட்டம் இல்லை. கொஞ்சம் வந்து நமக்கு இனி வரும் காலகட்டங்கள் நமக்கு நல்லாவே இருக்கும். பிரச்சனை ஒரு இடத்துல வந்து ஒரு நமக்கு சாதகம் இல்லாமல் சூழல்னா இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக கடந்து வந்துடணும். அதே போல் திருமணம் சார்ந்த விஷயங்களை ரொம்ப உன்னிப்பாக முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. என்னம்மா இங்கே அந்த உன்னிப்புன்றது வந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. திருமணம் என்பதே இருஜாதக கூட்டு விளைவு. இப்போ நம்மளுக்கு இதே உங்கள் பிறப்பு ஜாதகத்திலையும் ராகு கேது இருந்தால் தயவு செய்து திருமண முயற்சியை மேற்கொள்ளாதீங்க. இந்த ராகு கேது சென்ற பிறகு நீங்கள் பண்ணுங்கள். இல்லை உங்கள் எதிர்த்தரப்புக்கும் அந்த இடத்துல கிரகங்கள் இருந்துச்சுன்னா ஒரு பெரிய மன அழுத்தத்தை, ஒரு தழும்பை இந்த சர்ப கிரகங்கள் உருவாக்கும். அப்போ எதிர்த்தரப்புக்கு ஜாதகம் நல்லா இருக்குது, அவங்களுக்கு குருபலன் இருக்குது, அவங்க சேஃபர் ஜோனு அப்படின்னும் பொழுது இது 2 மாட்டு வண்டி கதை மாதிரி. 2 மாடம் ஒன்றா போகும்போது தான் அந்த வண்டி வந்து சேஃபாக போகும். ஒரு மாடு மக்கார் பண்ணி ஒரு மாடு மக்கார் பண்ணலாம், ஏதோ கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போகும். 2மே போக முடியலன்னா அந்த வண்டி நகருமா? இந்த வாழ்க்கை என்ற ஓடம் வந்து அப்படியே வண்டின்றது அப்படியே முடங்கி உட்கார்ந்துரும். அதனால் இந்த காலகட்டம் திருமணம் சார்ந்த விஷயம் உங்கள் பிறப்பு ஜாதகத்திலேயே ராகு கேது இருந்தால் கவனம். நீங்களே கூட இப்போ திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஒரு சேஃபாக ஒரு இதுவாக வந்து ஒரு தெளிவான முடிவே எடுக்க முடியாது. அதுக்கு தான் சொல்கிறது, நம்ம இனி வரும் காலகட்டங்களில் குரு பயிற்சிக்கு அப்புறம்லாம் உங்களுக்கு சிறப்பான ஒரு ராசியை பார்க்கக்கூடிய அந்த ஒரு அனுகிரகம்லாம் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு குழம்பின குட்டையில் இப்போ மீன் பிடிக்கிற கதையாக இருக்கும். குழம்பிய குட்டையில் நமக்கு ஒன்றுமே தெரியாது. அந்த தண்ணி நமக்கு தெளிந்தவுடன் எது எங்கெங்கே இருக்குது, இது கல்லா, இது சிப்பியா, அதுக்குள்ளே இருக்க முத்தா இல்லை மீனான்றதெல்லாம் தெளிவாக தெரியும் இல்லையா? தெளிந்த நீரில் அந்த மாதிரி கண்டுபிடிச்சலாம். இப்போ புதன் பையன் எங்கே உட்காந்துருக்கிறாரு? மீனத்தில் உட்காந்துருக்காரு. அங்கேயே ஏற்கனவே ஒரு 2 மீன்கள் ஒரு குழப்பறதுக்குன்னே இருக்குது. அப்போ ஆகும் எக்ஸ்ட்ரா வந்தால் அப்போ அந்த குழப்பம் எப்படி இருக்கும்? இங்கே ராசினாலும் இந்த மாதம் போய் உட்காந்து இந்த மாதம் முழுவதுமே நீச நிலையில் மாத்திர நீசத்தன்மையை அடைஞ்சிருவார். அப்போ நம்மளுக்கே ஒரு குழப்பமாக இருக்கும். அதனால் ஏதாவது ஒரு குழப்பமாக இருக்குது, இந்த செயல் செய்ய முடியல அப்படின்றவங்களாம் நம்முடைய வெல்விஷர், நம்முடைய குடும்ப உறுப்பினர்களின் ஆலோசனையை இந்த காலகட்டம் கேட்டுக்கொள்வது அவசியம். தொழில் சார்ந்த விஷயங்களில் மேலதிகாரி உடன் பணிபுரிபவர்கள் இவர்களெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து சென்றுடுங்க. வெளியூர் வேலை வாய்ப்புக்கு ரொம்ப சிறப்பு. இல்லைம்மா நார்மலாக இருக்குது நல்லா இருக்கணும்னா அப்படியே கடந்து வந்துடுங்க. வயதில் மூத்தவங்க இந்த காலகட்டம் வந்து ஒரு ஆன்மீக பயணம், ஒரு நம்மளுக்கு ஒரு தெய்வ வழிபாடு இதெல்லாம் செய்யுங்க. உடல் ஆரோக்கியத்தில்
ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம். ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணுவது சிறப்பு. ஒரு சின்ன உடல் உபாதை மாத்திரை போட்டால் சரியாயிடும் அப்படின்னு மெடிக்கலில் வாங்கிலாம் அந்த காலகட்டம் போடக்கூடாது. ஒரு சின்ன உடல் உபாதையாக ஒரு செக் பண்ணி ஒரு 100 ரூபாயில் செலவாகிறது புரிஞ்சு போய் அது வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு செலவு வச்சிடும். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம். உங்கள் அறிவு சார்ந்து உங்களுடைய அனுபவத்தால் நீங்கள் ஏதாவது ஒரு கமிஷன் பேஸ் அந்த மாதிரி தொழில் செய்யுங்க. முதலீடு செய்வது இந்த காலகட்டம் உச்சிதம் கிடையாது. ஒன்று விற்று ஒன்று வாங்குறது, அதாவது இடம், அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு சொத்து இருக்குங்க, அந்த சொத்து விற்று இன்னொரு சொத்து வாங்குகிறோம் அப்படின்னு இல்லையா, அந்த மாதிரி வாங்குவதற்கெலாம் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் தடைகளை தாண்டி ஜெயிக்கக்கூடிய மாதம். புதிய முயற்சிகளையோ இல்லை ரொம்ப வந்து இந்த மாதம் வந்து ஆகா ஓஹோ நடக்கும்னு எதிர்பார்ப்புகள் வைத்து கொள்ளாதீங்க. ரொம்ப கவனமாக கடந்து வந்துடுங்க. அது பண விஷயமாக இருக்கட்டும், உறவுகள் விஷயமாக இருக்கட்டும், கணவன் மனைவி இந்த காலகட்டம் அதிகப்படியாக விட்டு கொடுக்கணும். பெரிய எதிர்பார்ப்பு வைத்து கொள்ளாதீர்கள். நான் தான் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக சொல்லிடுவேன். எதிர்பார்ப்புகள் வைக்கும்பொழுது நம்மளால் ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாது. ஒரு மாற்றம் நிச்சயம் உண்டு. நம்ம என்ன மாற்றம், அது வந்து தொழில் மாற்றமா இல்லை இடமாற்றமா ஊர் மாற்றமா, ஏதாவது ஒரு வகையில் மாற்றம் நிச்சயம் இருக்கும். அனைத்து உறவுகள்கிட்டமே கொஞ்சம் அலாட்டாக கடந்து வருவது ரொம்ப சிறப்பு. குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டு அதை வந்து சாதிக்கக்கூடிய மாதமாக இருக்குது. அதனால் ஒரு சிலருக்கு குழந்தைகளுக்கான ஒரு செலவு நிச்சயம் உண்டு. அது வந்து மருத்துவ செலவா இல்லை அவர்களுடைய படிப்பு செலவா என்பது அவங்களுடைய வயது வித்தியாசத்தையும் அவங்களுடைய சுயஜாதகம் இருக்குல்லையே. ஆக மொத்தத்தில் குழந்தைகள் விஷயத்தில் ஒரு பொறுமையாக, குழந்தைகள் விஷயம் இல்லாமல் குடும்ப விஷயங்கள்லேயே கொஞ்சம் பொறுமை நிதானத்தை கடைப்பிடித்து நம்ம வந்து முடிவுகளை எடுக்கணும். செலவுகள் வந்து கட்டுக்கடக்காக இருந்தாலும் நம்ம வந்து ஒரு வரமுறையோடு செயல்படும் போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். தசாபதி சிறப்பு இல்லைன்னா உங்களுக்கே வந்து தாக்கம் இருக்கும். இல்லை குடும்ப உறவுகளாக நம்ம அங்கே வந்து பாதிக்கப்படுவோம் என்பதையும் சுட்டி காட்டுகிறது. லக்னத்தில் இருக்கக்கூடிய கேது ஒரு புகை மூட்டை மாதிரி எதையுமே செய்ய முடியாமல் ஒரு குழப்பத்திலேயே வைக்கும். அந்த பக்கம் ராகு முடிச்சாகணும் அப்படியே அலைப்பாயும். அப்போ ஒன்று தடுக்கும், ஒன்று செயல் பண்ணணும்னு நம்மளுக்கு உத்வேகத்தை வந்து இது பண்ணோம். என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு ஒரு அதிகப்படியான ஒரு எண்ணமும் ஒரு சிந்தனை ஓட்டமும் இருக்கும். அப்போ இரு வேரியேஷனில் நம்ம வந்து மாட்டி கொண்டு முழிப்போம். அதனால் இந்த காலகட்டம் அனைத்து விஷயங்கள்லையுமே அதி விழிப்புடன் கவனத்துடன் கடந்து வந்துருங்க. இல்லை நார்மல் லைஃப்பில் லீடானாலே அது இறைவனுக்கு பெரிய கருணை. ஒரு கடன் அதிகமாக வாங்காமையோ இல்லை உடல் ஆரோக்கியத்திலேயோ நல்லபடியாக கடந்து வந்தாலே பெரிய விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம். உறவுகள்கிட்டெல்லாம் ஒரு புன்முறவுகளோடு கடந்து வந்துடுங்க. எதையுமே வந்து பெருசாக அங்கலாய்த்து கொள்ளாதீங்க. சம்மந்தமே இல்லாமல் ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு அசிங்கமோ ஒரு அவமானமோ படுறோம்னா நம்மளுடைய கர்மா கழியுது என்று எடுத்துக்கொள்ளும் போது தான் நம்ம லாவகமாக கையாண்டு இந்த காலகட்டங்களை கடக்க முடியும். இனிவரும் காலங்கள் உங்களுக்கான காலம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். அதனால் இந்த காலகட்டத்தை நம்ம திறம்பட கடந்து வரத்துக்கு என்னம்மா செய்யணும் அப்படின்னு கேட்டால், விநாயகர் வழிபாடும் அதே போல் துர்க்கை வழிபாடு செய்யுங்க. துர்க்கை கிட்ட ஒரு எலுமிச்சம்பழம் வச்சு ராகு காலத்தில் பூஜை பண்ணி வாரம் ஒரு எலுமிச்சம்பழம், அந்த எலுமிச்சம்பழம் காஞ்ச உடனே மாற்றிருங்க. அதே போல் விநாயகருக்கு ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு காரியம் முடிக்கணுமா, இந்த மாதம் நான் செய்தே ஆகணும் அப்படின்னீங்கன்னா 21 சுற்றி ஒரு சதரகா விட்டு அந்த காரியத்துக்கு செல்லும் பொழுது உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். முடிஞ்சால் அருகம்புல் மாலையும் போடுங்க. வெளி காரியங்களுக்கு போகும்பொழுது திருநீற்று பச்சைன்னு இருக்கும். உங்களுக்கு அந்த காது வலிக்கு கூட அந்த சாரை எடுத்து ஊற்றுவாங்க. அது வாசமாக இருக்கும். அப்படியே நம்ம சிவனுக்கு கூட கட்டி போடலாம். திருநீற்று பச்சையை எடுத்துக்கொண்டு செல்வதும் அருகம்புலை கையில் வைத்துக் கொள்வதும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். முடியும் போதெல்லாம் பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள். ரொம்ப உடம்பு முடியலம்மா, உடல்நிலைக்காக நாங்கள் வந்து மருத்துவம் சாப்பிட்டு கொண்டிருக்கோம், குணமாக மாட்டுது, என்னம்மா பண்ணுறது அப்படின்றவங்களாம் தன்வந்திரி பகவானுக்கு ஒரு வேண்டுதலை வச்சுட்டு அந்த மருந்தை உட்கொள்ளும் பொழுது இல்லை அந்த தன்வந்திரி காயத்ரியை சொல்லும் பொழுது ஓம் நமோ பகவதே வாசுதேவாயன்னு ஆரம்பிக்கும். அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அந்த மருத்துவத்தை உட்கொள்ளும் பொழுது அது உங்களுக்கு அமிர்தமாக செயல்பட்டு அந்த நோயை வந்து அறவே நீக்கி நமக்கு புத்துணர்வையும் சிறப்பான ஆரோக்கியத்தையும் தருணலாம். இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது, அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது, அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டும்தான் நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். சாத்வீக பரிகாரமாக ஏழை எளியவருக்கு வறியவருக்கு உங்களால் முயன்ற உதவிகளை தாராளமாக செய்க. எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுடைய இந்த இயன்றவரை
இந்த தானங்கள் செய்கிறோமோ, அது அன்னதானமாக இருக்கலாம், வஸ்திர தானமாக இருக்கலாம், இல்லை செருப்பு, கொடை, பெட்ஷீட் எதை வேண்டுமானாலும் தாராளமாக செய்யுங்க. சனி செவ்வாய் சேர்க்கையில இப்போ 6ல் வரும். அப்போ அந்த செருப்பு தானமாக வாங்கி கொடுப்பது உங்களுடைய பெரியவர்களுக்கு ரொம்ப சிறப்பு. ரொம்ப படிக்கிற பசங்களாம் எங்களுக்கு மண்டையிலேயே ஏற மாட்டுது, எங்களுக்கு எஃபர்ட்டே போட முடியல அப்படின்றவங்கலாம் புதன்கிழமை தோறும் ஹயகிரிவர் வழிபடுவதுடன் பச்சைத்திரியில் ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டே வாங்க. உங்களுடைய படிப்பும் உங்களுடைய புத்தி கூர்மையும் இன்னும் அதிகரித்து காணப்படும் அப்படின்னு சொல்லலாம். அனைத்திற்குமான முயற்சிகளை மேற்கொள்ளுங்க, ஊக்கமுடன் உழைங்க, பொறுமை நிதானத்தை கடைபிடித்து விழிப்புணர்வுடன் இருக்கும் பொழுது கன்னிக்கு கனிவான காலமேன்னே சொல்லிடலாம். இந்த மாதம் 12 ராசிக்காரர்களும் வழிபடக்கூடிய சிறப்பான வழிபாடுகள் 2 வழிபாடுகள் இருக்குது. ஒன்று மகா சிவராத்திரி, 2வது பங்குனி உத்திரம். இந்த 2 நாட்களில் முதல்ல வரக்கூடியது மகா சிவராத்திரி. அது மார்ச் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, மாசி 25. இந்த மகா சிவராத்திரி அன்று நம்ம சிவபெருமானை வழிபடுவதுடன் நம்முடைய குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபடும் பொழுது நம்ம குலத்தை வாழ வைக்கும். குலதெய்வம்னு சொல்லும்பொழுது 2 குலதெய்வத்தை வழங்கணும். என்னம்மா 2 குலதெய்வம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தாயுடைய குலதெய்வத்தையும் தந்தையுடைய குலதெய்வத்தையும் வணங்கணும். நம்ம பெரும்பாலும் தந்தையுடைய குலதெய்வத்தை தான் வணங்குவோம். தாய் வழி குலதெய்வத்தையும் வணங்கணும். தாய் வழி குலதெய்வம் நம்மளுக்கு சிறப்பான சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்தி கொடுக்கும், அதில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி கொடுக்கும். தந்தை வழி குலதெய்வம் நம்மளுடைய குலத்தை வாழ வைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பங்குனி உத்திரம் 25ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு வருது. இதை முதல் நாளே கூட பங்குனி ஞாயிற்றுக்கிழமையே கூட ஆரம்பிச்சிருது, 2 பட்டு வரா மாதிரி இருக்கும். பெரும்பாலும் 25ஆம் தேதி தான் சொல்லுவாங்க. நம்ம 24ஆம் தேதி 2 நாள் தெய்வத்தை கும்பிட்றதுனால ஒன்றும் இங்கே நம்மளுக்கு தப்பு வர போகிறதில்ல. அதனால் பங்குனி உத்திரம் அன்று நமக்கு வாய்ப்பு இருப்பவர்கள் வேலைக்கெலாம் போகிறோம் அப்படின்றவங்க நம்ம ஞாயிற்றுக்கிழமையை கூட வழிபட்டுக்கலாம். அதே போல் பங்குனி உத்திரம் அன்று நம்ம முருகர் வழிபாடு பண்ணுவது ரொம்ப சிறப்பு. பெரும்பாலும் அம்மன் கோயில்லையும் ரொம்ப விசேஷம் நடைபெறும். எல்லா ஆலயங்களிலுமே சிறப்பான நிகழ்வுகள், அதே போல் திருமண வைபவங்களும் நடைபெறும். பங்குனி உத்திரம் முருகனுக்கு தான் ரொம்ப உகந்ததாக நம்ம வழிபடுவோம். எல்லா தெய்வ ஆலயங்கள்லையுமே சிறப்பான வழிபாடு நடைபெறும். அன்று வள்ளி தேவயானையுடன் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பன்னீர் ரோஜா மாலை சாற்றி வழிபடும் பொழுதும், அதே போல் வெட்டிவேர் மாலை சாற்றலாம், எலுமிச்சம்பழ மாலை சாற்றலாம். வெற்றிவேர் மாலை போடும்போது நமக்கு வெற்றி கொடுக்கும். எலுமிச்சங்கனி போடும்பொழுது அதுவும் வெற்றிக்கனி. நமக்கு தொழில் தடையெல்லாம் நீக்கி, கண்திருஷ்டி நீக்கி நமக்கு சிறப்பான பலன்களை தரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த பன்னீர் ரோஜா மாலை போட்டு நம்ம ஒரு பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், இளநெய் அபிஷேகம்லாம் பண்ணும்பொழுது நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த கோபம், நம்மளுக்கு இருக்கக்கூடிய நம்ம அந்த ஆக்ரோஷம் இதெல்லாம் நீங்கி நம்மளே ஒரு சாந்த சொரூபி ஆகிடுவோம். திருமண தடைகள் நீங்கும். முதல்ல இந்த பங்குனி உத்திரம் தெய்வீக திருமணங்கள் நடைபெறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ஒரு சில கோயிலில் திருமணங்கள் நடைபெறாது, தம்பதி சமேதராக இருக்கக்கூடிய, அதனால தான் நான் சொன்னேன், வள்ளி தேவியானையுடன் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நல்லா பன்னீர் ரோஜா மாலை வாங்கி போட்டு வழிபடும்பொழுது விரைவில் திருமணம் கைகூடும். திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும். அன்றைய தினம் ஷட்கோண விளக்கு ஏற்றி வழிபடலாம். சாராவண பவன், அந்த ஷட்கோண ஸ்டார் கோலம் போடுவோம் இல்லையா, அதை சாராவண பவ எழுதி நடுவில் ஓம் எழுதி நம்ம 7மே நெய் தீபங்களாக ஏற்றலாம். இல்லை அந்தளவுக்கு வசதி இல்லைன்றவங்க இல்லை 6 தீபத்தை நல்லெண்ணெய் தீபமாகவும் நடுவில் வைக்கக்கூடிய தீபத்தை சுத்தமான நெய் தீபத்தினால் ஏற்றும்பொழுது ராகுகேது இந்த இணைச்சோன்னா அந்த புள்ளிகளை ராசி கட்டத்தில் ராகுகேதுகளை இணைக்கும் பொழுது நமக்கு இந்த ஸ்டார் வடிவில் தான் வரும் ஷட்கோணத்தில். அதனால் இந்த காலகட்டம் முருகனுக்கு ஷட்கோண தீபம் ஏற்றி வழிபடும் பொழுதும் அவரை எளிமையாக எப்படி வேண்டுமானால் அன்று காலையிலிருந்து நம்ம முருகப்பெருமான் படத்தை தொடச்சிட்டு, இல்லை வேல் இருந்தால் வேலுக்கும் நம்ம வழிபாடு செய்யலாம். அதே போல் கோயிலில் நிறைய முருகனுக்கு பால் குடம் எடுப்பாங்க. அதே போல் நிறைய நீர்மோர், அதே போல் பாயசம், அன்னதானம் இதெல்லாம் செய்யும்போது பௌர்ணமியும் உடன் வந்துடும். அப்போ பௌர்ணமியும் பங்குனி உத்திரமும் 2 ஒன்றா சேர்ந்து வந்துடும். அப்படி வர்ற நாட்களில் நம்ம நிறைய தான தர்மங்கள், இறை வழிபாடுகள், இறைவனுக்கு என்ற பொருட்களை நம்ம நெய்வேத்தியம் வைத்து வழிபடும் பொழுது பெரியவர்கிட்ட நிறைய ஆசி வாங்கணும். இந்த பண்டிகை நாட்களில், விரத நாட்கள்லாம் நம்ம நிறைய தான தர்மம் பண்ணணும். ஏழை எளியவருக்கு வறியவருக்கு பண்ணும்பொழுது நம்முடைய கர்மாக்கள் விரைவாக குறைக்கப்படும். அப்போ பங்குனி உத்திரத்தில் இறைவனை வழிபடும்போது சீக்கிரம் திருமண பாக்கியம் கிடைக்கும், திருமண தடை நீங்கும், கணவன் மனைவி ஒற்றுமை கூடும். அதே போல் ரொம்ப சிறப்பான
இனிய இல்லறம் வந்து தம்பதியருடைய அந்யோன்ய சிறக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்கிறது, கணவன் மனைவி ஒரு குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்கும்பொழுது தான் அந்த குடும்பமே ரொம்ப சீரும் சிறப்பமாக இருக்கும். அந்த குழந்தைகளையும் ஒரு பெரிய ஒரு சிறப்பாக பேணி வளர்க்க முடியும். கணவன் மனைவி ஒற்றுமை இல்லைன்னா முதல்ல பாதிக்கக்கூடியது அந்த பிள்ளைகள் தான். அதாவது பிள்ளைகள் நல்லா இருக்கணும், பிள்ளைகள் சிறப்பாக இருக்கணும்னா முதல்ல கணவன் மனைவி அவங்க எதிரில் முதல்ல சண்டை போட்டுக்கிறதே ஃபஸ்ட்டு தவிர்க்கணும். அவங்களுக்கு தெரியக்கூடாது நம்ம சண்டை போட்டிருக்கோம் அப்படின்னு. ஏன்னா நம்ம ஒற்றுமை இல்லைன்னா பிள்ளைங்களை நம்ம ஒரு சிறப்பான வழிநடத்தி கண்டித்து வழி நடத்த முடியாது. ஏன்னா இப்போ இருக்கிறதே கலிகாலம் சொல்லியாச்சு. அதனால் ஒரே ஒரு விஷயம் நம்ம என்னென்னா, இந்த தலைமுறையில் பிள்ளைங்களுக்கு பயப்படுற சந்ததியை நம்ம தான், பெற்றவர்களுக்கு பயந்த தலைமுறையினரும் நம்ம தலைமுறையர் தான் அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கோ. அதாவது பெருமையாக சொல்கிறதா பெற்றவருக்கு பயந்தோன்றதை சொல்லிக்கலாம். பிள்ளைகளுக்கு ஏன் பயப்படுறேன்னா, நம்மளோட புத்திசாலி ஆகிட்டாங்க, அவங்க சிந்தனைலாம் வேறு மாதிரி சென்று கொண்டிருக்குது. நம்ம என்ன தான் சொல்லி வளர்த்தாலுமே உலக நடைமுறையும் அதாவது கணினிமயமான உலகத்தில் நம்ம ராகுவின் தாக்கம் அதிகமாக இருக்குது இல்லையா? அதனால் ஒரு மாய முகமூடிய போலியை தான் நம்புகிறாங்க. உண்மையை நம்புவது தாமதமாக தான் நடக்குது. அதனால் போலி எளிதாக ஜெயிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையிலிருந்தெல்லாம் நம்ம மீண்டு வருவதற்கு தான் இறை வழிபாட்டையும் நேர்மறை சிந்தனைகளையும் நம்ம எப்போ வைத்துக்கொள்ளணும். பெரியவர்கள்கிட்ட மனம் கோணாமல் நடந்து அவருடைய ஆசைகளை பெற்று தான் ஒவ்வொரு வழிபாடும் பண்ணும்பொழுது அந்த வழிபாடுகளாக நம்மளுக்கு பூர்ணமாக பலன் தந்து பலன்களை நிறைவாக பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செஞ்சீங்க, தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும், அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். நியூமராலஜி படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும். தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து கொள்ளலாம். வாஸ்து பார்த்து தரப்படும். வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும். சுப முகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி. வாழ்க வளமுடன், எல்லாம் நிறைவாகட்டும். நற்பவி நற்செழி.